எக்ஸலண்ட். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஸ்காலர்லி கோச்மேன். அதாவது மெத்த படித்தவர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்காலர்லி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்மேன் அப்படின்னா வண்டி ஓட்டுறவர், குதிரை வண்டி ஓட்டுறவர். அப்போது மெத்த படித்த ஒரு குதிரை வண்டி ஓட்டுநரை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதாவது மற்றவங்க பேசும்போது நமக்கு உண்மையாலுமே புரியுதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். அதுக்கு உண்டான ஒரு ட்ரையலாக தான் இப்போ இந்த பாடங்கள் அமைஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்டோரியை ஒரு வாய்ஸில் கேட்க போகிறோம். கவனமாக கேளுங்க, புரிகிற வரைக்கும் புரியட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டோரியை லைன் பை லைனாக டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மீண்டும் ஒரு முறை கேட்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு புரியுதுங்கிறத நம்ம பார்க்கணும். வாங்க முதல்ல இந்த ஸ்டோரியை நம்ம கேட்கலாம். Mullah Nasiruddin once took up a job as a coachman, and one day he had to drive his employer to a disreputable part of the town. "Keep your eyes open," his employer advised him as he alighted from the coach at his destination. "This place is infested with thieves." Some time later the man thought of checking on his new employee. "Is everything all right? What are you doing now?" he shouted from a window of the house he had gone into. "I'm sitting here wondering what happens to a man's lap when he gets up," the mullah shouted back. A little later the employer again shouted from the window, "What are you doing now?" "I'm wondering what happens to a fist when the fingers are unclenched," shouted Nasiruddin. His employer was impressed. "My coachman is no ordinary fellow," he boasted to his hosts. "He is a philosopher." Half an hour later he again poked his head out of the window and shouted, "What are you doing now?" "I am wondering who stole the horses," replied the mullah. ஓகே, இப்போது நம்ம என்ன கதையை கேட்டோமோ அதை இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முல்லா நஸ்ருதீன் அப்படிங்கிறவர் ஒன்ஸ் ஒரு முறை டுக் அப் எ ஜாப். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை டுக் அப் எ ஜாப், ஒரு வேலையை எடுத்துக்கிட்டார். அதாவது ஒரு வேலைக்கு போனார் அப்படிங்கிறத டுக் அப் எ ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ கோச்மேன் என்ன வேலைக்கு போனார்? ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவராக போனார். அண்ட் மேலும் ஒன் டே ஒரு நாள் ஹீ ஹேட் டு டிரைவ், அவர் ஓட்ட வேண்டியதாக இருந்தது. டிரைவ் அப்படின்னா ஓட்டுதல். ஹீ ஹேட் டு டிரைவ்னா அவர் ஓட்ட வேண்டியது இருந்தது. ஹிஸ் எம்ப்ளாயர், அவருடைய எம்ப்ளாயரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வண்டியை ஓட்ட வேண்டியதாக இருந்தது. டு எ டிஸ்ரெப்யூட்டபிள் பார்ட் ஆஃப் எ டவுன். எங்கே அப்படின்னா அவருடைய எம்ப்ளாயரை எங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா, டு எ ரெப்யூட்டபிள் அப்படின்னா மரியாதை மிக்க, ரொம்ப ஃபேமஸான, அந்த அப்படி அர்த்தம். டிஸ்ரெப்யூட்டபிள் அப்படின்னா அவ்வளவு மதிப்பு இல்லாத ஒரு இடம், மதிப்பில்லாத அப்படின்ற ஒரு அர்த்தமாகுது. டிஸ்ரெப்யூட்டபிள் பார்ட் ஆஃப் த டவுன். டவுன்னா நகரம். அப்போது ஒரு மதிப்பு இல்லாத ஒரு நகரத்தின் ஒரு பகுதிக்கு அவங்களுடைய எஜமானனை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருந்தது. கீப் யுவர் ஐஸ் ஓப்பன், எப்பா நல்லா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹிஸ் எம்ப்ளாயர் அட்வைஸ்டிங் அப்படின்னு அவருடைய எஜமானன் என்ன பண்ணார்? இவனுக்கு அட்வைஸ் பண்ணார். யாருக்கு? முல்லா நஸ்ருதீனுக்கு அட்வைஸ் பண்ணார், அறிவுரை சொன்னார். எப்போ சொன்னார்? ஆஸ் ஹீ அலைட்டட் ஃப்ரம் த கோச். ஹீ அலைட்டட் ஃப்ரம் த கோச் அப்படின்னா, அலைட்டட் அப்படின்னா கீழே இறங்கினாருன்னு அர்த்தம். எங்கே இருந்து இறங்கினார்? ஃப்ரம் த கோச், குதிரை வண்டியிலேருந்து இறங்கினார். இங்கே ஆஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஆஸ் ஹீ அலைட்டட் ஃப்ரம் த கோச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் குதிரை வண்டியிலேருந்து இறங்கும்போது என்னன்னு சொன்னார்? கீப் யுவர் ஐஸ் ஓப்பன், கண்ணை நல்லா திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் எங்கே இறங்கினார்? அட் இஸ் டெஸ்டினேஷன், எங்கே அவர் போகணுமோ அந்த இடத்துக்கு போய் வண்டி நின்னவுடனே கீழே இறங்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கீழே இறங்கினார். அவர் மேலும் என்ன சொன்னார்? திஸ் பிளேஸ் இஸ் இன்ஃபெஸ்டட் வித் தீவ்ஸ். இந்த இடம் திருடர்களுக்கு பெயர் போன ஒரு இடம். திஸ் பிளேஸ் இஸ் இன்ஃபெஸ்டட் வித் தீவ்ஸ்.
தீவ்ஸ்னால் யார்? திருடர்கள். ஸோ இந்த திருடர்களால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். சம்டைம் லேட்டர், கொஞ்ச நேரம் கழித்து. சம்டைம் லேட்டர்னால் கொஞ்ச நேரம் கழித்து. த மேன் தாட் ஆஃப் செக்கிங், அந்த முதலாளி இருக்கிறார் இல்லையா, அவர் த மேன் அப்படிங்கிறது அந்த முதலாளியை குறிக்குது. த மேன் தாட் ஆஃப் செக்கிங், எதுக்கும் செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு அவர் நினச்சார். யாரை செக் பண்ணணும்னு நினச்சார்? ஆன் இஸ் நியூ எம்ப்ளாயி, அவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிற இந்த புது வேலைக்காரனை செக் பண்ணிக்கலாம்ப்பா எதுக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட், எப்பா எல்லாம் சரியாக இருக்குதா? இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட், எல்லாம் சரியாக இருக்கா? வாட் ஆர் யூ டூயிங் நவ், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். ஹீ ஷவுட்டட் ஃப்ரம் எ விண்டோ, அவர் என்ன பண்ணார்? ஒரு ஜன்னல் வழியாக சத்தம் போட்டார். ஹீ ஷவுட்டட், அவர் சத்தம் போட்டார். ஃப்ரம் எ விண்டோ, ஒரு ஜன்னல் வழியாக சத்தம் போட்டார். ஆஃப் த ஹவுஸ், அந்த வீட்டினுடைய ஒரு ஜன்னல் வழியாக சத்தம் போட்டார். ஹீ ஹேட் கான், அவர் எந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சாரோ அந்த வீட்டினுடைய ஜன்னல் வழியாக எல்லாம் சரியாக இருக்காப்பா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டார். ஐ எம் சிட்டிங் ஹியர், நான் இங்கே உக்காந்துட்ருக்கேன். ஒண்டரிங், அதே ஆச்சரியமாக இங்கே உக்காந்துட்ருக்கேன். ஒண்டரிங் அப்படின்னா ஆச்சரியப்பட்டு உக்காந்துட்ருக்கேன். வாட் ஹேப்பன்ஸ் டு எ மேன்ஸ் லேப், ஒரு ஆளுக்கு, ஒரு ஆளுடைய மடி, அதாவது கால் தொடைக்கு என்ன ஆகுது? when he gets up, அவர் எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி முல்லா ஷவுட்டட் பேக், முல்லா அவருக்கு பதில் சொன்னார், சத்தம் போட்டு பதில் சொன்னார். a little later, கொஞ்ச நேரம் கழித்து the employer again shouted, அந்த முதலாளி மறுபடியும் சத்தம் போட்டார். ஃப்ரம் த விண்டோ, அந்த ஜன்னல் வழியாக சத்தம் போட்டார். வாட் ஆர் யூ டூயிங் நவ், இப்போ என்னப்பா பண்ணிகிட்ருக்க? ஐ எம் ஒண்டரிங், நான் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருக்கேன். வாட் ஹேப்பன்ஸ் டு எ ஃபிஸ்ட், கையை அப்படியே இறுக்கமாக மடக்கி, அந்த விரல்களை வந்து இறுக்கமாக மடச்சி பிடிக்கிட்டு இருக்குங்களே, அதுதான் ஃபிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். வாட் ஹேப்பன்ஸ் டு எ ஃபிஸ்ட் when the fingers are unclenched, அந்த இறுக்கி பிடிச்ச கையை அப்படியே லூஸாக திறக்கும்போது என்ன ஆகுதுன்னு நான் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். ஷவுட்டட் நஸ்ருதீன் அப்படின்னு நஸ்ருதீன் திருப்பி சத்தம் போட்டார். இஸ் எம்ப்ளாயர் வாஸ் இம்ப்ரெஸ்ட், அவருடைய முதலாளி ரொம்ப சந்தோஷமாயிட்டார், இம்ப்ரெஸ் ஆகிட்டார். மை கோச்மேன் இஸ் நோ ஆர்டினரி ஃபெலோ, என்னுடைய கோச்மேன் இருக்கானே அவன் சாதாரண ஆள் இல்லை. ஹீ போஸ்டட் அப்படின்னு பெருமையை பேசினார். யாருக்கிட்ட? டு ஹிஸ் ஹோஸ்ட், இவர் யார் வர விருந்தாளியாக வர சொன்னாங்களோ அவங்ககிட்ட, நான் என்னுடைய வண்டி ஓட்டுறவன் இருக்கானே அவன் சாதாரண ஆள் இல்லை. ஹீ இஸ் எ ஃபிலாசபர், அவன் ரொம்ப நல்லா படித்தவன் அப்படின்னு சொன்னார். half an hour later, அரை மணி நேரம் கழித்து ஹீ அகெயின் போக்ட், அவர் அந்த முதலாளி மறுபடியும் எட்டி பார்த்தார். ஹீ அகெயின் போக்ட் ஹிஸ் ஹெட், அவருடைய தலையை எட்டி பார்த்தார். அவுட் ஆஃப் த விண்டோ, அந்த ஜன்னலை தாண்டி எட்டி பார்த்தார். அன்ஷவுட்டட், மேலும் சத்தம் போட்டார். வாட் ஆர் யூ டூயிங் நவ், என்னப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சத்தம் போட்டார். ஐ எம் ஒண்டரிங், நான் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருக்கேன். ஹூ ஸ்டோல் த ஹார்சஸ், யார் என்ன இந்த குதிரையெல்லாம் திருடிட்டு போனாங்கன்னு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். ரிப்ளைட் த முல்லா அப்படின்னு முல்லா சொன்னார். ஓகே, இப்போது இன்னும் ஒரு முறை இதை கேளுங்க, கண்டிப்பாக இப்போது நல்லா புரியும். கவனமாக கேளுங்க. Mullah Nasiruddin once took up a job as a coachman, and one day he had to drive his employer to a disreputable part of the town. Keep your eyes open, his employer advised him as he alighted from the coach at his destination. This place is infested with thieves. Some time later the man thought of checking on his new employee. Is everything all right? What are you doing now? He shouted from a window of the house he had gone into. I'm sitting here wondering what happens to a man's lap when he gets up, the mullah shouted back. A little later the employer again shouted from the window, what are you doing now? I'm wondering what happens to a fist when the fingers are unclenched, shouted Nasiruddin. His employer was impressed. My coachman is no ordinary fellow, he boasted to his hosts. He is a philosopher. Half an hour later he again poked his head out of the window and shouted, what are you doing now? I am wondering who stole the horses, replied the mullah.
ஓகே, இப்போ அந்த கதையை கேட்டிங்க. இந்த கதையிலிருந்து 2 கேள்விகள், ரொம்ப சுலபமான கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். கேள்விகளை கவனமாக கேட்டுட்டு இதுக்குண்டான பதிலை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இப்போது கேட்கலாம். 1. What was the job of Mullah Nasiruddin? 2. What happened to the horses in the end? ஓகே, தமிழ் மீடியத்தில் படித்தவங்கெல்லாம் எவ்வளவு அறிவாளிகளாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்ற கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிகிட்ருக்கு. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் இப்போவே வாங்கி டெய்லி 1 hour ஒரு 3 months ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆங்கிலத்து மேலே இருக்கிற பயம் போயிடும். நம்மளுடைய லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வாங்கணும் அப்படின்னா இந்த லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000க்கு கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.